வணக்கம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, வெள்ளக்கோயில் பக்கத்தில மயில்ரங்கம் அப்படிங்கிற வில்லேஜ், நல்ல சிவம் அப்படிங்கிறவங்களுடைய தோட்டம். பப்பாளி நடவு பண்ணியிருக்கிறாங்க. பப்பாளி வந்து ஆர்கானிக்கில் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால, ஹெட்செட் பயோவிட் ப்ராடக்ட் பயன்படுத்தி பண்ணிக்கலாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, பப்பாளி இப்போ நடவுலேருந்தே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எரு போட்டு ஃபுல்லாக ஓட்டி விட்டு தான் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணியிருக்கிறாங்க. நடவு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரேப்பப் ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அந்த டைமில் நல்லா ரெயின் சீசனாக இருந்தது. ரெயின் சீசனில் நின்னோடனே போட்டு விட்டது. திரும்ப ரெயின் அதிகமாகி அந்த குழியில் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் ரேப்பப் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 4 ml கலந்து செடிக்கு 1 லிட்டரு ஊற்றி விட்டுட்டு நடவு பண்ண ஒரு வாரத்துலேயே ஊற்றி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுற்றி குழி எடுத்து கொஞ்சம் தண்ணி உள்ளே நிற்கிற மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி வெளியே போயிருந்துருக்கு. கொஞ்சம் பக்கத்தில் தான் வேர் இருக்கும். அதனால் கொஞ்சம் பக்கத்தில் ஈரம் வேணும், இந்த மாய்ஸ்சரைசர் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக குழி எடுத்துகிட்ருக்காங்க ஆளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளது ரேப்பப் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்ச்சர் ஷெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்பிகே கொடுக்க போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச் 10 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்ப்ரே. அப்புறம் பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இன்டாக்டு லாரிவிசைடு பயோநைட்ரேட் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ஃபர்தராக அறுவடை வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாவே அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கே ஐடியா கிடைக்கும். வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கணும், நோய் வைரஸ் வந்தால் என்ன பண்ணிக்கணும், எல்லாமே அவங்களுக்கே கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ பப்பாளியில் பார்த்திங்கன்னா வைரஸ், இந்த தண்டாளிகள் அதிகமாக வருது. எல்லாமே நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்தும் போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் அருமையாக எடுக்க முடியும்.